ஹலோ ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம்னா லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம வீடியோ கிரியேட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம கொஞ்சம் நாளாக விட்டுட்டோம். ஸோ இனிமேல் நம்ம சீரிஸை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா, நம்ம வீடியோக்குள்ளே டேட்டா போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எல்டிஓ வந்து நம்ம ஆல்ரெடி டெலிகிராமில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். பார்க்காதவங்க போய் டெலிகிராம் சேனலில் போய் பாருங்கள். நம்ம எல்டிஓ வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டாக சொன்னீங்கன்னா நேற்று தான் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி பை பண்ணுங்கன்ட்டு. அதுக்கடுத்து நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எந்த இடத்துல பை பண்ணோம் அதையும் சொல்லியிருந்தோம். கரெக்டான லெவல் எங்கே பை பண்ணோம். ஓகேவா, ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கரெக்டான லெவல்னு சொன்னீங்கன்னா நம்ம இந்த லெவல் கிட்ட நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இந்த லெவல் கிட்ட பை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஒரு மினிட் ப்ளீஸ். எத்தனை பேர் பை பண்ணிங்கன்னு தெரியும். நம்ம இன்னும் கூட நம்மளோட ப்ராஃபிட் வந்து நம்ம எப்படி சொல்கிறது டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணிடுவோம். போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். பை பண்ணால் நம்மளோட டார்கெட் வந்து குறைஞ்சி இவ்வளோ தூரம் வைக்கலாம் அப்படின்றதுக்கு. நம்ம கொஞ்சம் டீப்பாக போவோம். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேட்டர்ன் ஆகுது 4 ஹவர்ஸ். இப்போ திரும்பி இந்த லெவல் வந்து டச் பண்ணோன்னா நம்ம வந்து பர்ஃபெக்ட்லி பை பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து குறைஞ்சது இவ்வளோ தூரம் வைக்கணும். இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் பெருசு தான். எத்தனை பர்சன்ட் ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 3% கிட்ட ஸ்டாப் லாஸ் தேவை. பர்ஃபெக்டாக ஸ்டாப் லாஸ் தான் 4.21%. இதான் நம்ம ஸ்டாப் லாஸ் இருக்கணும். 4 ஹவர்ஸில் பர்ஃபெக்டான பையிங் பேட்டர்ன் இருக்கிறான். 1 ஹவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே அந்த சொல்ல முடியாது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கியூ ஷேப் எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஷேப் எடுத்துகிட்டு போகலாம். இப்படி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். எல்டிஓ வந்து நம்ம பையிங்க்கு சொல்கிறோம். நேற்று வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிவைடிஎக்ஸ் மூவிங் ஆவரேஜ் இங்கே ஆஃப் பண்ணிடுவோம். டிவைடிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு பேட்டர்ன் ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்துட்டா இப்போ மேலே போகிறோம். அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. ஸோ வந்து நம்ம இங்கே வந்து இவனை பையிங் அக்ரெசிவாக நம்ம பை பண்ணலாம். நம்மளோட டார்கெட் வந்து குறைஞ்சி இவ்வளோ தூரம் வைப்போம். இவனுக்கான கரெக்டான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல இவனுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக வாய்ப்புனா இந்த லெவல் தான். ஓகேவா, இப்போ இந்த லெவலில் வந்து இவனுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக ரொம்ப ரொம்ப ப்ராபபிலிட்டி அதிகம். இவனுக்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற லெவலே இவனுக்கான சப்போர்ட் தான். இந்த 3.303 இப்போ கூட பை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன் தான். ஐ மீன் டிவைடிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 4 ஹவர்ஸில் ஒரு டபுள் பேட்டர்ன் கொடுத்துட்டான். ஸ்ட்ராங்கான பையிங் சைன் இருக்கிறான் நம்ம. ஸோ அதனால் டிவைடிஎக்ஸ் வந்து நம்ம பை பண்ணலாம். ஸோ அதனால் வந்து டிவைடிஎக்ஸ் போகலாம். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்ஐ யூஎஸ்டிடி தான். எஃப்ஐ யூஎஸ்டிடி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள், நம்ம முதல்ல வீடியோ எடிட் பண்ண ஆரம்பிக்கும் போது எஃப்ஐடி தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதுதான் நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப மேசிவான ப்ராஃபிட்லாம் நம்ம அட்டென்ட் பண்ணோம். கரெக்டாக சொன்னால் இந்த லெவல் கிட்ட நம்ம பை பண்ணியிருந்தோம். பார்க்காதங்க நம்மளோட வீடியோ வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஒரு நல்ல ரேஞ்ச் ஆகுது. இப்போ மோஸ்ட் ப்ராபபிலி பார்த்தீங்கன்னா பையிங் ஆக வாய்ப்பு இருக்குது எஃப்ஐ. ஓகேவா, இங்கே பாருங்கள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பட் இங்கே ரேஞ்ச் ஆகுது. இது வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்டான சைன் தான். லாங் டேர்ம் நம்ம சொல்லுறதுனால ஸோ பிடிசியும் இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். டெய்லி வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது லாங் டேர்ம் பாருங்கள். அப்போ வந்து இதோட ரெக்கார்ட் ப்ராக்ரஸ்ஸு வெயிட் பண்ணலாமா முடிக்கலாமான்றத கமெண்ட் பண்ணுங்கள். நாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோ போடலாம். எஃப்ஐடியை வந்து இப்போ வந்து பர்ஃபெக்டான ஒரு பையிங் சைனில் இருக்கிறாங்க. ஐ மீன் டேயில் பார்த்தா 4 ஹவர்ஸை பார்த்தீங்கன்னா வந்து 4 ஹவர்ஸ் இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஒரு டபுள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. ஸோ பை பண்ணலாம் எஃப்ஐ வந்து. இவனோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த லெவலில் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஐ மீன் நம்ம அச்சீவ் பண்ணலாம் டார்கெட்டை. இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் நம்ம எதிர்பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 25% நம்ம இங்கே எதிர்பார்க்கலாம் எஃப்ஐலேருந்து. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓஷன் யூஎஸ்டிடி தான். ஓஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சில் நல்லா போயின்னுக்கிறான். நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த லெவல்கிட்ட இவன் வந்து இன்னும் பையிங் இருக்குது. குறைஞ்சி வந்து நம்ம 650 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகிறான்ட்டு. ஓஷன் வந்து நம்ம ஆல்ரெடி அனலைஸ் பண்ணது தான். பார்க்காத போய் நம்ம வீடியோவை பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு கரண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா நம்ம பை பண்ணலாம் தான். பெட்டரான ஆப்ஷன் தான். இப்படின்னு போக வாய்ப்பு இருக்குது. ஓஷன் வந்து கொஞ்சம் லாங் டேர்முக்கு நம்ம வெயிட் பண்ணலாம்.
அதுக்கடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓஜிஎன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாகுது. ரொம்ப நாளாக சொல்லியிருந்தோம் ஓஜிஎன் வந்து பையும் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ஒரு பர்ஃபெக்டான பேட்டர்ன் தான் நம்ம வந்து பை பண்ணலாம். நல்ல ஒரு புல் பேக் கிட்ட வருது. ஸோ பை பண்ணுறதுக்கு பெட்டர் ஆப்ஷன். பட் ஆனால் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பையிங் சைன் இல்லை. ஸோ 1 ஹவர்ஸில் பார்ப்போம். ஐ மீன் இப்போதைக்கு 1 ஹவரோ 4 ஹவரோ பேட்டர்ன் சரியில்லை. பட் டேக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி நம்ம வேணால் பை பண்ணலாம். பையிங் வந்து இந்த 3 லைனில் எது வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களோட ரிஸ்க் ஏற்ற மாதிரி. ஏன்னா இப்போ வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பேட்டர்ன் வந்து சரியாக கீழே கிரியேட் ஆகலை மினி டைம் ஃப்ரேமில். ஸோ 4 ஹவர்ஸ் 1 ஹவர்ஸ் வந்து எப்படி டைம் ஃப்ரேம் வந்து கிரியேட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பை பண்ண முடியும் ஓஜிஎனை. ஓகேவா? இது வந்து உங்கள் கையில் ரிஸ்க் கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓஆர்டிஐ. இன்னும் கொஞ்சம் நேரம் ஓஆர்டிஐ பார்த்தீங்கன்னா வந்து பை பண்ணலாம். இப்போ இந்த லெவல் நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து எப்படி சொல்கிறது, இந்த லெவலுக்கு எனக்கு சொல்லியிருந்தோம். அது எடுத்து நினச்ச மாதிரி இவ்வளோ தூரம் வெறும் ப்ராஃபிட் கிடச்சிச்சு. இப்போ வந்து 66.545 வந்து நம்ம பை பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாக தாங்க இவனை கொஞ்சம் பார்த்து நம்ம பார்க்கணும். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கரெக்டான பேட்டர்ன் தெரியல. பட் ஓகே வெயிட் பண்ணலாம். பை பண்ணி சேர்ந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 1 ஹவர் அந்தளவுக்கு எதோ டேயில் பார்த்தா தான் பேட்டர்ன் பர்ஃபெக்டாக இருக்குது. பட் 4 ஹவர்ஸ் 1 ஹவர்ஸ் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் லாங் டேர்ம் வெயிட் பண்ணலாம். ஓஆர்டிஐ. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஎன்டி வந்து நம்ம லாங் டேர்மில் நம்ம சொல்லலாம் இருந்தோம். இவனுக்கு கரெக்டான பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிஎன்டி வந்து பார்த்தா இந்த லெவல் தான். பட் இப்போ வந்து கீழே இறங்குன்றது கொஞ்சம் சந்தேகம் தான். இவனை அக்ரெசிவாக நம்ம எப்போ பை பண்ணலான்னா 30595 3060 இதுக்கு மேலே போகும்போது நம்ம இன்னும் அக்ரெசிவாக பை பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அப்போ வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவல் தான் இருக்கணும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆகிது. ஸோ ஆர்டிஎன்டி வந்து நம்ம லாங் டேர்முக்கு நம்ம பர்ஸ்பெக்டிவில் நம்ம வெயிட் பண்ணலாம். 4 ஹவர்ஸும் பார்த்தா ஃபேவராக தான் இருக்குது. ஆர்டிஎன்டி வந்து ரொம்ப நாளாக சொல்லுங்கிறோம். பார்க்காதவங்க நம்ம வீடியோ பின்னாடி போய் பாருங்கள். ஆல்மோஸ்ட் எந்த லெவல்னால் இன்றைக்கினா 10th December to 18 இந்த ஒரு வீக்குள்ளே நம்ம வீடியோ போட்டிருப்போம். டெய்லியும் வீடியோ போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் எக்ஸ்எம்ஆர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்ஆர் தான் உண்மையாக சொன்னால் ரொம்ப நாளாக சொல்லுங்கிறேன். ஆல்மோஸ்ட் இந்த லெவல்கிட்ட 5th December 6 இந்த லெவல்கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம் பைக்கு. மேலே யாருனா டார்கெட் கொடுத்தாங்க கீழே இறங்கிட்டான். இப்போ திரும்பி மேலே போனால் டார்கெட் கொடுத்தாங்க கீழே இறங்கினான். திரும்பி கீழே மேலே போகிறான். சப்போர்ட் இவனுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ரெசிஸ்டன்ஸ் தான் கொஞ்சம் அதிகம். ரொம்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக ஏறான். இப்போ ஏற வாய்ப்பு இருக்குது. இவனை நம்ம லாங் டேர்ம் வச்சுக்கலாம். ஆனால் பட் இந்த லெவல் தான் நம்ம பை பண்ண, இந்த லெவலில் செல் பண்ணிட்டு இவங்களுக்கு கரெக்டான லெவல் இல்லை. ஐ மீன் சரி பை பண்ணுறதுக்கு இந்த லெவல் தான். பட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேண்டியதான். ரெசிஸ்டன்ஸ் வரும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஏதாவது பேட்டர்ன் க்ரியேட் ஆகுதா எம் பேட்டர்ன் அந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணோம். இந்த லெவல் வந்து ஒரு கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம இந்த 5th December 6th December இந்த லெவல் வீடியோ போய் பாருங்கள். பார்த்துட்டு டார்கெட் எதுன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி அனலைஸ் பண்ணதால் நம்ம வந்து திரும்பி வீடியோ பண்ணல. அதே லாஸ்ட் கிரிப்டோ எஃப்இடி யூஎஸ்டிடி பார்த்திங்கன்னா பையிங் இருக்கிறான். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நேற்று வீடியோவில் தான் நம்ம சொல்லியிருந்தோம் எஃப்இடி யூஎஸ்டிடி வந்து எங்கே பை பண்ணுன்ட்டு. இந்த பேட்டர்ன் கீழே ஆல்மோஸ்ட் எப்படி சொல்லணும்னா 74275 மேலே போனால் நம்ம பை பண்ணலான்னு சொன்னோம். இப்போ கரெக்டான பையிங் தான். நம்ம சொன்னோடனே 4 ஹவர்ஸில் வந்து நல்லா எடுத்துகிட்டு போயிட்டான். கீழே பார்த்தா டபுள் பேட்டர்ன் கொடுத்துட்டு போகிறான். பார்க்காதவங்க போய் வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும். நேற்று வீடியோ ஆல்மோஸ்ட் கரெக்டாக சொன்னீங்கன்னா இதுக்கு வரேன். என்றைக்குன்னா ஆல்மோஸ்ட் கடந்த 2 to 3 டேஸ்க்குள்ளே தான் நான் சொல்லியிருப்பேன். 4 டேஸ் வச்சுக்கோங்க. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணிடணும். இன்றைக்கான அனலைஸ் வந்து பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு. இன்றைக்கான அனலைஸில் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அனலைஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து லைவாக நிறையா சொல்ல முடியும், லைவ்லி கொண்டு வர முடியும். அண்ட் தென் பாய்.